சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணியிடம் தவறான அணுகுமுறையை வெளிப்படுத்திய நடத்துனர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது இது சம்பந்தமாக போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் தற்போது பேருந்து சேவை என்பது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து 298 பேருந்துகள் மூலமாக 1691 பயண நடைகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வழியாக 202 பேருந்துகள் மூலமாக மொத்தமாக 2386 பயண நடைகள் என்பது இயக்கப்பட்டு வருவதாகவும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வழியாக 4077 பயணங்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்துறையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்துகள் இல்லை என தந்தி தொலைக்காட்சியில் செய்தி என்பது ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பெண்மணி ஒருவர் இன்று காலை மயிலாப்பூர் செல்வதற்கு பேருந்துகள் கிடைக்கவில்லை எனவும் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதாக அவர் தகவலை வெளியிட்டிருந்தது நமது தந்தி தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த 2 மணி நேர தாமதம் எதனால் ஏற்பட்டது என்பது தொடர்பாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று காலை மாரத்தான் போட்டியானது போர் நினைவு சின்னம் முதல் காமராஜர் சாலை வழியாக பெசநகரில் இருக்கக்கூடிய ஆல்காட் பள்ளி வரை நடைபெற்றதன் காரணமாக இவ்வழியாக இயக்கப்படக்கூடிய சில பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று வருவதற்கு சற்று காலதாமதமாக இருந்ததாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் நடத்துனர் பேசிய விதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாததால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திக்குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை பெண்ணொருவர் பேட்டி அளிக்கும் போது நடத்துனரிடம் இது தொடர்பாக தகவல் கேட்டறிந்த போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததாகவும், அவரது தகவல்கள் எதுவுமே சரிவர இல்லை எனவும் வருத்தத்தை பதிவு செய்யும்படி அவரது கருத்துக்கள் என்பது இருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் தற்போது நடத்துனரின் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தற்போதைய செய்திக்குறிப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் தடையின்றி பேருந்து சேவை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.